ஏ ஹால் பிரைஸ் த லார்ட். கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வாதமாய் வழிநடத்தி தம்முடைய உயிர்த்தெழுதலின் மகிமையை உங்கள் மீது விளங்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஒரு சில வசனத்தையும் ஒரு சில காரியங்களையும் நம்ம இந்த நாளில் பார்ப்போம். முதலாவது லூக்கா 24:6 அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த வசனம் ரொம்ப திட்டவட்டமாய் சொல்லுகிறது. அவர் இங்கே இல்லை அப்படின்னா ஒரு மனுஷன், அடக்கப்பட்ட மனுஷன் அந்த இடத்துல இல்லைன்றது நிமித்தமாக தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதருங்க 2 பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கு முன்னே இருக்கிற வசனத்தை நம்ம வாசிப்போம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தங்கள் ஆயத்தம் பண்ணின அந்த கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளும் கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். 2வது வசனம், கல்லறை அடைத்திருந்தது. கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள் பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தில் காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்து 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கீழே விழுந்து தரையில் நோக்கி நிற்கையில் அந்த 2 பேர் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது ஏன்? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். நாளில் நம்ம ஒரு சில காரியத்தை இந்த வசனத்தில் படிக்கும்போது எனக்கு உணர்ந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு இருக்குது. இந்த வசனத்துடைய துவக்கத்திலே நமக்கு தெளிவு வந்தாச்சு. அது ஒரு சண்டேவாக கருதப்படுகிறது. 2வதாக அதிகாலையிலே அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா அதிகாலைனா 3லேருந்து 5 மணி வரைக்கும் இருக்கிற காலை நேரத்தான் அது அதிகாலைன்னு சொல்லுவாங்க. நம்ம இஷ்டக்கிற நேரம் ஏஞ்சி நான் காலையில் ஏஞ்சி ஜெபிக்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாது. அதிகாலைனா 3லேருந்து 5. 2வது என்னென்னா, இந்த காரியம் செத்துடுச்சு அவ்வளோதான், இதுக்கு மேலே இந்த காரியத்தில் தொடர்ந்து பேசுவதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சில செத்துப்போன காரியங்களை குறித்து, இல்லை உயிரே வர முடியாத ஒரு சில காரியங்கள், இல்லை அநேக தரிசனங்களை வைத்துக்கொண்டு அது கனவாக இருக்கிறது இன்னும் நிறைவில் வரலன்னு சொன்னால், கர்த்தர் இந்த நாளில் உங்கள் கல்லை புரட்டி அப்புறப்பட்டு அதுக்கு ஜீவனை கொடுத்து அது இல்லாமல் போக கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நம்புறது கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்புனீங்கன்னு சொன்னால் இந்த நாள் உங்களுடைய விசுவாசம் பலப்பட்டு நீங்கள் பெரிய ஆசீர்வாதமாக இருக்க நீங்களும் நானும் காரணமாக இருப்போம். அதே போல் 3வது வசனத்தில் என்னென்னா, தேவதூதர்களை பார்த்து பயந்துருக்கிற அந்த 2 சகோதரி யாருன்னா, மேரி மகாதலினும் மரியாளும் அதிகாலையில் ஓடி போய் அந்த இடத்துல இயேசுவை எப்படியாவது பார்த்து இயேசு உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்கிற அந்த ஒரு இதுக்காக அல்ல, ஒரு ஜஸ்ட் செக்அப் பண்ணுறதுக்காக தான் போகிறாங்க. ஆனால் அது உயிர்த்தெழுந்தது அவர் சொன்ன வார்த்தை உண்மை தான் அவங்களுக்கு தெரிஞ்சது வரும்பொழுது அவங்க ஆச்சரியமாக காணப்பட்டாங்க. ஆனால் இந்த வசனத்தில் அடுத்தது நான் என்ன பார்க்கணுன்னா, ஒரு பயங்கரமான சூழ்நிலை. அப்படின்னா தேவதூதர்களை பார்த்து கலக்கம் அடைந்து பயந்து போய் நிற்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஒரு நார்மல் தேவதூதருங்க கர்த்தரிடத்துலேருந்து அனுப்பப்பட்ட தேவதூதருங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஜெய்ஜான்டிக்காக இருப்பாங்க. என்ன இதுலேருந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாருன்னா, அந்த மாதிரி கடினமான சூழ்நிலைகளை எல்லாமே விடப்பட்ட நேரத்தில், இல்லை ஒரு சந்தேகமான ஒரு நேரத்தில் காரியங்கள் பாதி தூரம் நடக்கிறத போல் எல்லா சென்டென்ஸை கொடுத்து அப்படியே மாறி இருக்கலாம். ஆனால் சில காரியங்கள் கை கூடி நழுவி போன அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி உன்மேல் அவருடைய சூரியனை உதிக்க பண்ணி, நினச்சி பாருங்கள், சாதாரணமாக ஒரு தேவதூதரை பார்த்து, தேவதூதர் நம்மளை போல் அழைக்கப்பட்டவங்க தான். என்ன அவங்களுக்கு ரெக்க இருக்குது, அவங்க பரலோகத்தில் காணப்படுவாங்க, நம்ம பூமியில் இருக்கிறோம். அவங்களுக்கு கொடுத்த வேலை தான் இன்றைக்கி ஊழியக்காரர்களாக இருக்கிறவங்க பண்ணுறாங்க. நான் என்னவே இருந்தால் கூட பயந்து போகாமல் கர்த்தருடைய வார்த்தையை அனுமதிச்சு நான் அப்படியே தான் அதை பார்க்குறேன். கர்த்தர் இந்த முதலாவது வசனத்தில் கந்த வர்க்கங்கள்னு இருக்குது. கந்த வர்க்கம்னா ஒரு நார்மலாக ஒரு டெத் பிளேஸுக்கு போகிற ஆள் நல்ல விலை உயர்ந்த தைலங்க, ஸ்மெல்ல குட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கொண்டு போகிறாங்க. 2வது அந்த வசனத்தில் என்னென்னா, கல்லறையில் அந்த கல் புரட்டப்பட்டுச்சு. அந்த கல் புரட்டது ஒரு மனுஷனால் அது சாதாரணமாக புரட்ட முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, உங்கள் காரியங்களை கர்த்தர் பார்த்துக்கொள்வதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 3வதாக என்னென்னா, 5வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலைக்கு விழுந்து லாஸ்ட் லைனில் உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது ஏன்? இன்றைக்கி இப்படி தான் நம்மளை கூப்பிடுற இடத்துல நம்ம போக மாட்டோம். அப்புறம் நம்மளை நேசிக்கிறவங்கள நம்ம நேசிக்க மாட்டோம். நம்ம மேலே அன்பே செலுத்தாதவங்கள்கிட்ட போய் நம்ம பிடிச்சி தொங்கின்னு இருப்போம். இப்படி தான் நம்ம காணப்படுகிறோம். அதை தான் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. மரித்தோரிடத்தில் தேடுகிறது ஏன்? மரித்த காரியங்களை குறித்து நம்ம இன்னும் புலம்பி தவிக்கிறது நிமித்தமாக பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. உயிரற்ற காரியங்களுக்கு, லைஃப்லெஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பது தவிர்க்கணும். இன்றைக்கி ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னால், அந்த ரிலேஷன்ஷிப்பை ஆப்போசிட் பர்சன் லவ் கொடுக்குற ஆளாக இருந்தால் பரவாயில்ல. அந்த ஆள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுங்க, சரி, ஒரு எதுலனா நம்ம எடுத்துக்கலாம், ஒரு அப்பா அம்மா, இல்லை ஒரு நார்மலாக எந்த ரிலேஷன்ஷிப்பில் பேசணும்னு சொன்னால் கூட பேசலாம். ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் மற்ற ஆளுக்கு ஒரு பக்கம் மாத்திரம் லவ், இன்னொரு பக்கம் லவ்வே இல்லை, அப்படியாப்பட்ட ஆளை தான் தேடி போகிறாங்க. இன்றைக்கி நல்லவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னே வேண்டாம், யாராச்சும் கெட்டவன் குடி இல்லை வருஷ கணக்கில் போதைக்கு அடிமையாக இருக்கிறவங்க அவங்க தான் வேணும்னு விரும்புகிற காலமாக கொடூரமாக இருக்கிறதை நான் உணர்கிறேன். நம்மளும் அப்படித்தான். ஏசப்பா
அவர் வந்து கண்ணை மூடி நிற்கிற ஸ்தலத்தில், நீ நிற்கிற இடத்துல, நீ கூப்பிட்ற இடத்துல, உன் பக்கத்தில் இருந்து உனக்கு வாய்க்கப்படுற உன் காரியங்கள் உன்னோடு கூட இருக்கிறாருன்னு சொன்னால், நிறையா பேர் இன்னும் போய் சிலையில தேடுறது, சிலையை போய் தொட்டு கும்பிடுறது, இயேசு கிறிஸ்துவன்ற பேரில் வந்து என்னென்னமோ அக்கிரமங்க படிக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிறார், என்னை வந்து சொர்க்கத்தில் தேட வேண்டாம், என்னை வந்து ஒரு பெரிய மாளிகையில் தேட வேண்டாம், என்னை வந்து ஒரு பெரிய அலங்கத்தில் தேட வேண்டாம். நீ நிற்கிற இடத்துல உன் முழங்கால் படியிட்டு கர்த்தரை உன் நாவில் இயேசு என்ற பெயரை நீ அறிக்கையிடுவாயானால், கர்த்தர் உனக்கு பட்சத்தில் இருந்து நீ தேடுகிறத வீணான இடத்துல அல்ல, மரித்துவ இடத்துல அல்ல, உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவ கண்ணு மூடின இடத்துல உனக்கு சமீபமாக இருக்க வல்லவராக இருக்கிறார். நாளில் உங்களுக்காக எனக்காக கர்த்தர் வாக்கு கொடுப்பது, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் உயிர் தெழுந்தார் என்பதை நம்ம நம்மளாக காணப்படணும். அல்ல, அவர் உயிர் தெழுந்ததை வெளிப்படுத்துகிற தேவன். அந்த மகிமை எப்படி இருக்குன்னா ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்கும். அந்த மகிமை எப்படி இருக்குன்னா ஒரு மனுஷனை சத்தியமாய் வாழ, வேதத்தின் அடிப்படையில் வாழ லெகுவா இருக்கும். ஒரு சில வசனத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன். அதே லூக்கா 24 அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். என்னென்னா, தேவதூதர் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, இப்படியெல்லாம் வந்து இவர் இங்கே மறிக்குவார், இவர் இங்கே உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தம் இருக்குதே, அந்த சித்தத்தை நீங்கள் மறந்ததுக்கு என்ன வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். 7ஆம் வசனம், மனுஷகுமாரன் பாவிகளின் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறியப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவிலிருந்து காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். என்ன சொல்லுதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி அவர் வந்த திட்டத்தை நிறைவேற்றி பரிபூர்ணப்படுத்துகிற கடைசி நிமிஷத்தில் கூட அவர் சொன்னதை வந்து நினைவு மூட்டிக்கொள்ளாத, அவர் சொன்னதை வந்து ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளாமல், இல்லை அவர் சொன்னதை வந்து தன்னுடைய அனுதின வாழ்க்கையில் அமுல்படுத்த முடியாதபடிக்கு, அந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ண முடியாதபடி பீப்புள் ஆஃப் அஸ் டில் டுடே இட் இஸ் பின் ஸ்டக். நம்ம வந்து சர்ஃபேஸில் தான் பார்க்குறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சூப்பர்ஃபிஷியலாக பார்க்குறதுனால தான் இன்றைக்குமே நமக்கு அநேக காரியத்தில் விடுதலை இல்லை. என்னையே நான் எடுத்து சொல்லுவேன். நிறைய விஷயத்தில் நான் உங்களோட பேசுகிற இதே ஆள், நான் நிறைய இடத்துல வந்து சூப்பர்ஃபிஷியலாக பேசுகிறது, சூப்பர்ஃபிஷியலாக கேட்பது மாத்திரம் இருக்குந்தா அது பிரயோஜனம் இல்லை என்ற உணர்வு இருக்குது. ஆனால் அதை மாற்றிக்கொள்கிற உணர்வு இல்லாத இன்றைக்கி நீங்களும் நானும் மனுஷர்களாக இருக்கிற நம்ம மாற்றத்தை எதிர்நோக்கி பார்க்கிறவர்களாக காணப்படணும். என்ன அப்படின்னா, இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, வசனம் இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறது, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது நடக்குமோ அப்படின்லாம் சொல்லும் போது நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் மற்ற வைஃபை வச்சுக்கிறது நியாயப்படுத்துறதுக்கு பார்ப்போம், இல்லை வந்து திருடுறதை நியாயப்படுத்த பார்ப்போம், இல்லை கர்த்தர் கருவறுப்பான காரியத்தை வந்து அதை நியாயப்படுத்தி அதில் வந்து பரிசுத்தமாய், இல்லை அது வந்து சரிதான், வேதத்தின் மூலியமாக கூட அது சரிதான், அது இப்படி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, விற்கிறதுக்கு முன்னாடி வந்து படைக்கப்பட்டது ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதில் ஒரு சில புத்திசாலி என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் உண்டாக்கினது எல்லாமே நன்மைக்கு தான், நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு. அது கண்டிப்பாக அதில் வந்து அப்ளை பண்ணக்கூடிய காரியம் அது அல்ல. அது உங்களுக்கு தெரியப்படுத்தணும், அது தெளிவு இருக்கணும், நல்ல அபிஷேகத்தில் இருக்கணும். அப்படியா நீங்கள் அதை ரிஸ்க் எடுத்து ஒரு காரியத்தை பண்ணுவதுக்கு அது வேண்டான்னு ஒதுங்கி போகிறது எவ்வளோ நல்லதாக இருக்கும். ஒரு காரியத்தை விருப்பமாக செய்வது வேறு, ஒரு காரியத்தை வந்து ஏதாச்சும் பண்ணிடலாம் விட பரவாயில்லன்ற அந்த தைரியத்தோடு செய்வது வேறு. அது நிமித்தமாக விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டுமாய் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அதே போல் 16வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால், ஆனாலும் அவரை அறியப்படிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டது என்று சொல்லி ஏசப்பா வந்து எம்மாவுன்ற அந்த ஊரில் வந்து கடந்து வந்து கொண்டிருக்கிறார். மரணத்தை சந்திச்சிட்டாரு, 3 நாள் உயிரோடு எழுந்துட்டாரு. மார்த்தாலும் மரியாலும் ஒரு இடத்துல போய் தேடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் இங்கே மரித்தவங்களை ஏன் தேடுறீங்க, இங்கே அவர் இல்லை, அவர் ஆல்ரெடி எழும்பிட்டாருன்னு சொல்கிறாரு. ஆனால் ஏசு அங்கே என்ன பண்ணுறாரு, கலிலேயாவுக்கு வழியாக வருகிற ஒரு எம்மாவுன்ற ஒரு ஊரில் வந்து அவர் கடந்து வந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவர் வந்து சீஷருங்க வந்து அங்கே தான் இருக்கிறாங்க, பேதுரு அங்கே தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த சீஷர்களோடு வருகிற இயேசுவை அவங்களுக்கு தெரியல. இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கிறோம். நம்ம கூடயே இருக்குது உதவி, நமக்கு வாசல் இருக்குது ஆசீர்வாதம். ஆனால் நம்மளால் அதை பெற்றுக்கொள்ள முடியலன்னா நம்மக்கிட்ட தான் ஏதோ குறை இருக்கிறது, நம்ம உணர்வுகளாக காணப்படணும். இன்றைக்கி ஆண்டவர் வந்து அவங்க கூடயே இருந்துக்கிற ஏசப்பா வந்து எப்படி ஃபிசிக்கலாக அவங்க கூட மாம்சத்தில் எப்படி அழிஞ்சு திரிஞ்சு அப்படி இருந்தாரோ, அப்படியே தான் ஆவின்ற வடிவத்தில் அவங்க கூடயே தான் அழிந்து திரிந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் பேதுரு சீமோன் வந்து எப்படி ஒரு ஆசையாக, இல்லை எப்படி ஒரு ஆர்வமாக, எப்படி வந்து ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப வந்து ஏசப்பா கிட்ட எப்படி கிட்டையாக இருந்தாங்களோ அவர் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில், ஆவிக்குரிய ரீதியில் இல்லை. இன்றைக்கி நீங்களும் நானும் ஃபிசிக்கலாக இருக்கிற ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்ம சின்ன பிட் அளவில் கூட நம்ம வந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவோ இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனடையவோ முன்னே வர்றதில்லை. கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் இந்த ஒவ்வொரு வசனத்திலும் பெரிய பெரிய அர்த்தங்களை எனக்கு இந்த நாளில் தெரியப்படுத்த நினைத்து கர்த்தரை நான் மனதார துதிக்கிறேன். ஏசப்பா எனக்கு போய் இவ்வளோ பெரிய அர்த்தங்களை பேசிக்கொண்டே இருக்கிறதுக்காக நன்றி, அதை ஷேர் பண்ண வைத்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றின்னு சொல்லி நானும் துதிக்கிறேன், நீங்களும் துதிங்க, என்னையும் ஜெபத்தில் வைத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் இந்த காரியங்களெல்லாம் உங்களோடு பேசுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். Once again wishing you all happy Easter. God bless you. Let God take resurrection in your personal life, in your family life and materialistically. Thank you. God bless you. Amen.